குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்த சதீஷ் எம். கமாண்டோ டிஃபென்ஸ் அகாடமிலேருந்து வந்திருக்கேன். சென்னையில் நடந்த 2ஆம் தேதி தாம்பரத்தில் நடந்த ஏர்ஃபோர்ஸ் ஓப்பன் ரேலி செலெக்ஷனுக்கு அட்டன் பண்ணியிருக்கேன். 2ஆம் தேதி காலையிலே 6 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைமு. பட் ஆனால் ஒரு 1 o'clock 12 o'clockே வந்து இங்கே வந்து லைனில் நிற்கணும். ஏன்னா பசங்க கிட்டத்தட்ட ஒரு 5000 to 7000 பசங்க வந்து லைனில் நின்று இருந்தாங்க. கிட்டத்தட்ட நானே வந்து ஒரு 2 o'clock வந்து நானே 3rd பேட்சில் தான் மாட்டினேன். ஒரு 6 to 5லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. உள்ளே வந்து பேட்ச் அப்படியே பிரித்து உள்ளே ஆள் கூப்பிட்டு போக ஆரம்பிச்சிடுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து போனோடனே ரன்னிங் ஆள் பேட்ச் கரெக்டாக ஒரு ஆளுக்கு 200 பேர் நிற்க வச்சு ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ரன்னிங் வந்து 7 minutes கன்சிஸ்ட் ஆகும். அந்த ரன்னிங் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 7 minutesல முடிச்சுட்டு அதில் குவாலிஃபை ஆகிறவங்களாம் நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் போவாங்க. மீதி அப்படியே டிஸ்குவாலிஃபை ஆகிறவங்களாம் அப்படியே ஃபீல்டுன்னு போட்டு வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. செகண்டு ஃபிசிக்கலில் வந்து என்ன நடக்கும்னா புஷ்அப்ஸ் நடக்கும். புஷ்அப்ஸ் வந்து 10 போடணும். அப்புறம் சிட்டப்ஸ் வந்து 20 போடணும். அப்புறம் வந்து ஸ்குவாட்ஸ் வந்து 10 போடணும். இது ஃபுல்லாக இதுவும் கம்ப்ளீட் ஆகி இதுலேயும் பாஸ் ஆகணும். நெக்ஸ்ட் வந்து ரிட்டன் டெஸ்ட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க. இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 1 hourக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிடும். ரிட்டன் எக்ஸாமில் வந்து எப்படின்னா ஒரு காமனாக தான் கேட்டிருப்பாங்க. இங்கிலீஷில் வந்து 20 marks கேட்டிருப்பாங்க. மற்றது வந்து ராகா, அது வந்து ரீசனிங்கும் அப்புறம் சைக்காலஜி கொஷின்ஸு அப்புறம் ஜிகே இதை வந்து கலந்து கேட்டிருப்பாங்க. மொத்தம் 50 marks 45 minutes கொடுத்துருப்பாங்க. அதில் பாஸ் மார்க் எவ்வளோன்னு தெரியல. நான் வந்து அதில் கம்ப்ளீட் பண்ணால் பாஸ் ஸ்டேஜ் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போவாங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னென்னா அதில் பாஸுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1 hour 2 hour வெயிட் பண்ணி அப்போ ரிசல்ட் சொல்லுவாங்க. அப்போ வந்து ஒரு பர்மனெண்ட் நம்பர் கொடுப்பாங்க. பர்மனெண்ட் இது டெம்பரரி ரோல் நம்பர்னு கொடுப்பாங்க. அந்த ரோல் நம்பரை வச்சுக்கினா தான் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ரிசல்ட்டு பாஸ் ஆஃப் ஃபெயிலான்னு தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் அந்த எக்ஸாம் அந்த ரிட்டன் எக்ஸாமில் பாஸ் ஆகிட்ட அப்புறம் உங்களுக்கு பர்மனெண்ட் நம்பருன்ட்டு ஒரு ஷீட் ஒன்று கொடுப்பாங்க. அந்த பர்மனெண்ட் நம்பரை வச்சுக்கிட்டு தான் நெக்ஸ்ட் அடாப்டிவிட்டி டெஸ்ட்டுன்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்ட் நடக்கும். அதில் வந்து ஃபுல்லாக சைக்காலஜி கொஷின்ஸ் தான். அந்த சைக்காலஜி கொஷின்ஸ் வந்து 35 questions இருக்கும். 30 minutes சேம் டேயில் தான் நடக்கும் எல்லாமே. அது 30 questionல அதையும் டெஸ்ட் எழுதிட்டு ஒரு 1 hourலேருந்து 2 hour வெயிட் பண்ணால் ரிசல்ட்டு பாஸ் ஆஃப் ஃபெயிலான்ற மாதிரி சொல்லிவிடுவாங்க. பாஸ் ஆகின ஸ்டேஜ் வந்து நெக்ஸ்ட் வந்து அவங்க டாக்குமெண்ட்டெல்லாம் வாங்கி ஃபார்மெல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு பயோமெட்ரிக்கை வெயிட் பண்ண சொல்லுவாங்க. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அடுத்த நாளைக்கு அடாப்டிவிட்டி டெஸ்ட்டு 2க்கு கூப்பிடுவாங்க. நான் வந்து ஒரு நாள் வெயிட் பண்ணி அடாப்டிவிட்டி டெஸ்ட்டில் என்ன நடந்துச்சுன்னா அது வந்து ஒரு பேசிக் இன்டர்வியூ மாதிரி. இப்போ வந்து அவங்க அதில் என்ன நடக்கும்னா இப்போ வந்து உங்களால் இங்கிலீஷ் வந்து கம்யூனிகேஷன் பண்ண முடியுமா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமா, அதை ப்ரிப்பேர் பண்ண முடியுமான்ற மாதிரி தான் இன்டர்வியூ. அதில் வந்து அவங்க ஒரு நார்மலாக ஒரு டாப்பிக்கை கொடுத்துட்டு அந்த டாப்பிக் வந்து அவங்க படிப்பாங்க. அந்த டாப்பிக்கில் நம்ம தெரிஞ்சது வந்து ஒரு கீ பாயிண்ட்ஸாக நோட் பண்ணி வச்சுக்கணும். அந்த கீ பாயிண்ட்ஸ்லேருந்து திருப்பி அந்த டாபிக் அவங்க படித்தது மாதிரி நம்ம ஏதோ ஒரு பேராகிராஃப் மாதிரி எழுதணும். அது எழுதி முடிச்சுட்டு அப்புறம் அவங்க அந்த பேராகிராஃப் வாங்கி வச்சுக்குவாங்க. அதில் வந்து அதுக்கும் மார்க் உண்டு. நீங்கள் பாஸ் ஆஃப் ஃபெயிலா, கரெக்டாக எழுதிருக்கீங்களா, உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா, கரெக்டாக எழுதிருக்கான்ற மாதிரி செக் பண்ணுவாங்க. அந்த ஃபார்ம் வாங்கிட்ட அப்புறம் அதை வந்து நீங்கள் என்ன எழுதிருக்கீங்களோ அதை வந்து அப்படியே ஓப்பனாக பேசணும். பசங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் ஒரு 20லேருந்து 25 பேர் மாதிரி ஒரு குரூப் பண்ணுற மாதிரி கூப்பிட்டு போவாங்க. கூப்பிட்டு போய் அதை வந்து டிஸ்கஸ் பண்ணணும். அந்த இடத்துல வந்து ஓப்பனாக வந்து பேசணும். போல்டே வந்து இங்கிலீஷ் வந்து அது கரெக்டாக இப்படி தான் எழுதியிருக்குன்ற மாதிரி இங்கிலீஷ் கம்யூனிகேட் பண்ணணும். அப்போ தான் உங்களால் இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது, இங்கிலீஷ் இது பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து குரூப் டிஸ்கஷன் இதெல்லாம் பண்ணிவிட்டு இதுக்கெல்லாம் மார்க் உண்டு. இதில் மார்க் இருந்தால் இதுவும் குவாலிஃபிகேஷன் டெஸ்ட் தான். இதில் ஃபெயில் ஆகினாலும் அந்த ஒரு 1 hourலேருந்து ஒரு 2 hourக்குள்ளே அதுக்கும் ரிசல்ட் கொடுத்துருவாங்க. ஃபெயில் ஆகினா அப்போயே அதுக்கும் வெளியே அனுப்பிச்சி விட்ருவாங்க. நெக்ஸ்ட் வந்து அதெல்லாம் முடிஞ்சிட்ட அப்புறம் மெடிக்கலுக்கு வந்து ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்மெல்லாம் ஃபில்அப் பண்ணி வச்சுக்கணும். மெடிக்கலுக்கு டேட் கொடுப்பாங்க. அந்த டேட்டில் வந்து நீங்கள் போய்ட்டு மெடிக்கலுக்கு அப்பியர் ஆகணும். இப்போதைக்கு இந்த ஸ்டேஜ் நான் மெடிக்கல் வரை முடிச்சிருக்கேன். இன்னும் மெடிக்கலுக்கு நான் அப்பியர் ஆகணும். மெடிக்கல் அப்பியர் ஆகி நான் பாஸ் ஆகிட்டு ஏர்ஃபோர்ஸில் சேர்ந்துருவோன்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையோடு நான் இப்போ வெளியே வந்திருக்கேன். மெடிக்கலுக்கு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 10 நாள் என்னமோ டைம் கொடுத்துருக்காங்க. அந்த மெடிக்கலுக்குள்ளே எல்லாம் குவாலிஃபை ஆகி வேலைக்குள்ளே போய்டுவோன்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. நீங்களும் இப்போ நாளைக்கு 4 நடக்கும் ஓப்பன் ரேலி நடந்துகிட்ருக்கு. வந்து அட்டென்ட் பண்ணுறவங்க ப்ரொசீஜரு. அதில் மெயினாக என்னென்னா இப்போ 12th வந்து ஓவரால் 50% மார்க் எடுத்துருக்கணும். அப்புறம் இங்கிலீஷில் 50% மார்க் எடுக்கணும். 49 1 மார்க் கம்மியாக இருந்தாலும் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. அப்படியே கேட்டுக்கிட்டே வெளியே அனுப்பிச்சுட்ருவாங்க. 50 மார்க் இங்கிலீஷில் இருக்கும். ஓவரால் 50% இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த டாக்குமெண்ட்டில் வந்து நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்டில் வந்து எல்லோரும் இப்போ 10th மார்க் ஷீட்டில் என்ன பேர் இருக்கோ அதே மாதிரி தான் டாக்குமெண்ட், ஆதார் கார்டோ இல்லை நெக்ஸ்ட் 12th மார்க் ஷீட்டு, நேட்டிவிட்டி, மொத்தம் டாக்குமெண்ட் 3 டாக்குமெண்ட் தான் மெயினாக கேட்பாங்க. 10th மார்க் ஷீட்டும் 12th மார்க் ஷீட்டும் அப்புறம் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு. யாரானா என்சிசியில் இருந்தீங்கன்னா என்சிசி சர்டிஃபிகேட்டும் கேட்பாங்க. இதில் வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸு பேர், ஃபாதர் நேமு, மதர் நேமு எல்லாம் வந்து கரெக்டாக இருந்தால் தான் இது பண்ணுவாங்க. இல்லைனா
அதுக்கும் ஒரு ரீ ஃபார்ம் அப்ளை பண்ணுவாங்க. 30 days டைம் கொடுப்பாங்க. திருப்பி அதெல்லாம் கரெக்ஷன் பண்ணிங்கன்னு வந்து அப்பியர் பண்ணுற மாதிரி. இப்போ வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு நான் வெளியே வந்திருக்கேன். ஒரு நம்பிக்கை இருக்குது, எல்லாம் முடிச்சுட்டு நான் பாஸ் ஆகிடுன்ட்டு ஒரு நம்பிக்கையில் இப்போ வெளியே போகிறேன். இதே மாதிரி நீங்களும் வந்து அட்டன் பண்ணி பாஸ் ஆகி வெளியே போவீங்கன்னு ஒரு நம்பிக்கையில் உங்களுக்காக நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நான் எப்படி இருந்தாலும் கன்ஃபார்ம் ஏர்ஃபோர்ஸில் செலக்ட் ஆகிடுவேன். தேங்க்யூ.